அப்ளிகேஷன் தேர்வு பண்ணிருக்கேன் பாருங்க, முட்டா பயிலுவ. இந்தியாவிலேயே கடந்த ஒரு மாசமாக அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய இடம் 108 டிகிரி மதுரை விமான நிலையம்னு செய்தி வந்துட்டே இருக்கு. விமான நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இந்த மாநாடு. வியாழக்கிழமை தளபதி லீவ் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். எனவே நாங்கள் புதன்கிழமையே லீவ் போட்டு வந்து விட்டோம். வரக்கூடிய உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. இந்த அரசு பஸ் விடல மாநாட்டுக்கு. பஸ் பூரா கேன்சல் பண்ணிட்டாங்க, ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு செய்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? சாறை சாறையாக பஸ்களில் வந்து கொண்டிருக்கிறாங்க. கேன்சல் பண்ண பஸ் எப்படி வரும்? மத்த கட்சியிலேயே இல்லாத ஒரு சேஃப்டி அந்த கட்சியில என்ன இருக்குன்னு தெரியுமா? டக்குன்னு மரத்துல ஏறிடுவான். அதுதான் பிரச்சனை. அழகா இல்ல, அழகழகான நீங்க மரங்கள்ல ஃபுல்லா ஏறி உட்காந்துட்டான்னு வைங்களேன், பிரச்சனை இருக்காது. அது மத்த கட்சியில இல்லாத ஒரு டேலண்ட் அந்த கட்சியில இருக்கு. விஜய்க்கு தெளிவான அரசியல் இல்லை, தெளிவான பார்வை இல்லை. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தூக்கி கொண்டு வருகிற பொழுதே அவராக அவர் வரவில்லை என்பது பளிச்சென்று தெரிகிறது. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் திரு சூர்யா சேவியர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு அரசு நேத்து ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க இல்லையா? டெண்டருக்கு கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை நாம சென்சஸ் எடுக்கணும், அவங்களோட எண்ணிக்கை என்ன, அவங்களோட ஐடென்டிட்டி இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்களே. இது எதற்காக எடுக்கிறாங்க? ஒரு தற்காப்பு நடவடிக்கையா இதை நம்ம பார்க்கலாமா? இந்த சப்போஸ் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு இதனால என்ன ஆபத்துகள் ஏற்படும்? இல்லங்க, புலம்பெயர் தொழிலாளர் சட்டம் அப்படின்னு ஒரு மத்திய சட்டம் இருக்கு. அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற ஒரு சட்டம். அந்த சட்டத்தினுடைய வரையறை என்ன தெரியுமா? நீங்க இப்ப பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அதற்கு அவரை இங்க கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதற்கு இன்டர்மீடியேட் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு அந்த தொழிலாளர் துறை அலுவலகத்துக்கு செல்லணும். நான் இந்த நிறுவனத்திற்காக இத்தனை பேரை அழைத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேரை கூட்டு வந்தோம்னா அந்த 100 பேருடைய பெயர் இங்கு பதிவு செய்யப்பட்டு அதற்கு பின்னால் அவர் கொண்டு போய் இங்க வேலைக்கு விடணும். இது புலம்பெயர் தொழிலாளர்கள் சட்டமே இருக்கு, ஒன்றிய சட்டம், மத்திய சட்டமே இருக்கு. 75 நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது. அதற்கு பின்னால் பாத்தீங்கன்னு சொன்னா பெருமளவிற்கு அந்த சட்டம் இருந்தாலும் கூட அப்ப யாரும் பெருசாலாம் இந்த பகுதிக்கு வரல, போகல. நீங்க 91 உலகமய கொள்கை வந்ததுக்கு பின்னாடிதான் பெருமளவிற்கு இடப்பெயர்வு என்பது அதிகமானது. நீங்க உலகமய கொள்கை வந்ததுக்கு பின்னாடிதான் நீங்க ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டை விட அதிகமா இருக்கிறது கேரளாவில தான். கேரளாவில எந்த ஒரு கடைகள்லையும் உள்ளூர்காரங்க வேலை செய்யல. அது பூராமே என்ன செய்யறாங்க? வட மாநிலத்துக்காரங்க தான். நீங்க ஏறக்குறைய திருவனந்தபுரத்துல இருந்து காசர்கோடு மங்களூர் வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ட்ரெயின்ல போகும்போது பாருங்க, எல்லா ஸ்டேஷன் வாசல்லையும் வட மாநில தொழிலாளி படுத்து கிடப்பாங்க. நான் பார்த்திருக்கேன், நிறைய நான் பதிவே பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படித்தான் அங்க இருப்பாங்க. அதே போல அசாம்ல இருந்து நிறைய பேர் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டக்கூடிய தொழில ஈடுபட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேரளாவில். தமிழ்நாட்டிலையும் பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் இந்த பகுதிகளில் இருந்து ஏராளமான பேர் என்ன செய்யறாங்க? திருப்பூர் இந்த பகுதிகளில் முழுவதும் தொழிற் நகரங்கள், ஏன்னா இது பூராமே அந்த தொழிற்சாலை நகரங்கள்ல முழுவதும் இவர்கள் கூலி உழைப்பாளர்களாக இவங்க வந்தாங்க. சட்டம் இருக்கு, அந்த சட்டம் இங்க பதிவு செய்யப்படணும். அந்த பதிவு செய்யப்பட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. ஏன் பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பணி பாதுகாப்பு, அந்த பென்ஷன் அது இதெல்லாம் கொடுக்கணுங்கிறது அந்த சட்டத்தினுடைய வரையறை. ஆனா இயல்பா என்ன இல்லாம, அது கேரளாவில் வச்சிருக்காங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. இங்க ஏன் இங்க இல்லாம இருந்ததுன்னா இவன் 1000 பேரை கூட்டு வருவான். கூட்டு ஒரு 10 பேரை பதிஞ்சு விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள மந்த மாதிரி இறக்கி விட்டுருவான். அவங்க பாட்டுக்கு அதுல இருக்கக்கூடியதுல இந்த இடைத்தரகர்கள் இருக்கான்ல, அவன் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறான். இதையெல்லாம் முறைப்படுத்தணும்னு சொல்லிதான் இப்ப இந்த முறை என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே இருக்கக்கூடியதான், அதை ஒழுங்கமைக்கக்கூடிய ஏற்பாடு. எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கான், வெளி மாநிலத்தை சேர்ந்தவன் என்ன தொழில் பண்றான், அவன் எந்த நிறுவனத்தில் தொழில் பண்ணுகிறான் அப்படிங்கிற விவரம் ஒரு அரசாங்கத்திற்கு வேணுமா இல்லையா? அதை எடுக்கணும். அதை எடுத்தாதான் என்ன செய்ய முடியும். நீங்க இங்க அவன் எவ்வளவு காலம் தங்கி இருக்கான், எப்படி இருக்கான், அவனுடைய வாழ்நிலை. நீங்க யாராவது இருக்கட்டும், அவன் தொழிலாளி தானே. அந்த தொழிலாளி அவன் பிழைக்குத்தானே வந்திருக்கான், வாழ்க்கை இழந்து போய் வந்திருக்கான். நீங்க ஒரு மாநிலத்தை விட்டு இப்ப இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போறாங்கன்னா அமெரிக்காவுக்கு போவான், சவுதி அரேபியாவுக்கு போவான். அவன் ஒரு படிச்சுட்டு வேலைக்காக போறவன், வெளிநாடுகளுக்கு போறவன்.
அவன் படிக்காம அந்த ஊர்ல வாழவே முடியாது. நான் ஒன்னொன்னு சொல்றேன், நீங்க எழுதிங்க. அங்கிருந்து இங்கு வந்தவர்கள் எல்லோரும் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் நிலமில்லாதவர்கள், ஜாதி ரீதியாக ரொம்ப கொடூரமாக அங்கே தாக்கப்படுபவர்கள். நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. இங்க ஒரு சம்பவம் நடந்தா தமிழ்நாடே கத்தும். அந்த ஊர்ல 1000 பெண்களை கடத்தி கொண்டு போய் அவன் பாலியல் வன்மம் செஞ்சாலும் ஒருத்தர் பேச மாட்டான். அதான் இங்க உள்ள நிலவரம். வட மாநிலங்கள்ல கொடூரமா இருக்கும். அவன் வாழ வழி இல்லாம இங்க வந்து இருக்கக்கூடிய ஒன்று நானே கேட்டிருக்கேன். நீங்க வந்து அடையாறு ஆனந்த பவன் இருக்குல்ல நம்ம சென்னையில, அங்க போய் பாருங்க. ஒரு 17 பேர் 20 பேர் சப்ளையருக்கு வேலை இருப்பான். அந்த சப்ளையர்கள் கூட எப்படி இருப்பான்னு தெரியுமா? இலை எடுக்கிறவன பட்டியல் பிரிவு சேர்ந்தவன எடுக்க சொல்லுவான். அவங்களுக்குள்ளே வேலை பிரிவினை வச்சிருப்பாங்க. பட்டியல் பிரிவினர் தான் இலை எடுப்பான். அந்த சூப்பர்வைசர் மாதிரி சுத்திட்டு இருப்பான்ல, அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஊர்ல உயர்ந்த சாதியா. அப்படி இப்படி வந்ததை பிச்சை எடுக்கிறதுக்கு அப்புறம் என்ன அதுல உயர்ந்த சாதி இது? அவன் வந்து இவனை கூப்பிடுவான், இவனை கூப்பிட்டு நீ இலை எடுமா, அவன் அங்கிருந்து வருவான், அப்படி பேத்தனமா முடிப்பான். நான் அவனுக்கு தான் காசு அதிகமா கொடுத்துட்டே வருவேன். நீ இவனுக்கு 10 ரூபா கொடுத்தா அவனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துருவேன். ஏன்னா அந்த மாதிரிதான் இங்கே இருக்கு. அவன் ஜாதியாத்தான் வருவான் இங்க. அப்படிதான் அங்க வாழ முடியாத ஒரு செட்டு இங்க வாரான், உழைக்கிறதுக்காக வாரான். அவனுக்கான பணி பாதுகாப்பு, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, அவன் வாழணும், ஒரு நாகரிக வாழ்க்கையை அவன் வாழணும். அதற்கான முயற்சி எடுக்கிறோம்ல. இந்த பிஜேபிக்கார பயல்கள், இந்த பிச்சை எடுக்கிற நாய்கள் சுத்தி தர்றான் பாருங்க, படம் போட்டு பொருள் விளைக்கிறான் பாருங்க நம்மள. அவன் எவனாவது இதை பத்தி கேட்பானா? அவன் ஏதாச்சும் அவன் பீகார்ல இருந்தானே வந்திருக்கான், வா இந்து அப்படின்னு சொல்லியிருக்கானா என்னைக்காது? வா அவனுக்கு ஏதாவது பணி பாதுகாப்பு கொடுத்துருக்கானா? திருப்பூர் ஏரியாவுல, கோயம்புத்தூர் ஏரியாவுல, ஈரோடு ஏரியாவுல பணியாற்றக்கூடிய வடமாநில தொழிலாளிகளுக்கு ஆதரவாக அவன் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு பிஜேபி நடத்தின ஒரு போராட்டத்தை காட்டுங்க. அங்க எல்லாரும் வேற தான் போராடிக்கிட்டு இருப்பான், நம்மளாலதான் போராடிக்கிட்டு இருப்பான். அங்க அவனுக்கு பணி பாதுகாப்பு வேணும், அவனுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருப்பான். பிஜேபி அதை செய்யவே மாட்டான் ஒரு காலமும். ஏன்னா அவனுக்கு அது இந்துவே கிடையாது. ஆக ஆனா நம்ம ஊருக்காரன் எப்படி பார்ப்பான்? இங்க இருக்கக்கூடியவே அவன் பீகாரி, நீங்க பீகாரின்னு பார்ப்பான், மத்திய பிரதேசம்னு பார்ப்பான், குஜராத்னு பார்ப்பான். இந்துன்னு பார்ப்பானா? இந்துன்னு பார்க்க மாட்டான். அப்ப மொழி முக்கியமா மதம் முக்கியமானு வந்துருதா? அப்ப இந்த மொழி முக்கியம். அப்ப பிஜேபி ஆளக்கூடிய, நான் ஒரே ஒரு நீங்க கேட்ட கேள்விக்கு 15 மாநிலத்துல பிஜேபி ஆட்சியில இருக்கான் மேடம். 15 மாநிலத்துல நேரடி ஆட்சியில இருக்கான். நீங்க சொல்றீங்கல்ல தமிழ்நாடு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளி வரும்படி முதலிடத்துல இருக்கு. ஏன் பிஜேபியினுடைய மாநிலம் உதாரணத்தை காட்டு. குஜராத்தை போல் தமிழ்நாட்டை மாற்றுவோம், உத்தரப்பிரதேசத்தை போல் தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்ல உனக்கு வக்கு இருக்கா? நான் 15 மாநிலத்துல ஆட்சியில இருக்கேன், அது மாதிரி ஒரு மாடலை நான் தமிழ்நாட்டுக்கு மாற்றி காட்டுவேன்னு சொல்ற துப்பு திராணி பாஜக தலைவர்களுக்கு இருக்கா? நான் மணிப்பூரில் நிர்வாணமாக ஓட விட்டது போல் தமிழ்நாட்டில் ஓட விடுவேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். குஜராத்தில் நான் எப்படி மறைச்சானா, குஜராத்தில் எப்படி இது பெண்கள் 40,000 பேர் கடத்தப்பட்டார்களோ, கடத்தப்பட்ட செய்தியை நான் எப்படி மூடி மறைச்சனோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 80,000 பெண்களை கடத்தி பாலியல் தொழிலுக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு பேச முடியுமா? முடியாது. 15 மாநிலத்துல அதிகாரத்துல இருக்கான். ஒரு உதாரணத்தை வேணால சொல்ல முடியலங்க. உத்தரப்பிரதேசத்துல எத்தனை பேர் கொரோனாவில் கங்கை நதி கரை முழுவதும் பணத்தை மூடி மூடி வச்சான், கணக்கே இல்லையே. மனித உயிர்களுக்கு மதிப்பே இல்லாத பாஜக ஆட்சி, அதான் மறந்துடக்கூடாது. இவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த வாழ்க்கையை, இந்த மக்களுடைய மேன்மையை, இவர்களுக்கு இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவு வளர்ச்சியை, பண்பாட்டை சீரழிக்கக்கூடிய ஒரு வேலையை தானே செய்யறான். அவன் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு மாடல் ஆட்சியை கொண்டு வந்துட முடியும்? இருக்கிற மாடலையே அவன் ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். இருக்கிற மாடல் தான் இந்தியாவிலேயே சிறந்த மாடல் ஒரு மாடல் வச்சிருக்காங்க. இந்த மாடலையே நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். அப்புறம் என்ன மாடலை நீ ஏத்துக்கிருவ? சட்டம் கொண்டு வர்றீல, பாராளுமன்றத்துல அதிகமான எம்பிக்கள் பாஜக, அவங்களையே 80% பேர்ல பாலியல் வன்மம் இருக்கு, குற்ற வழக்குகள் ஃபுல்லா இருக்கு. நீங்க என்சிஆர்பி ரிப்போர்ட்டை முந்தா நாள் முதலமைச்சர் சொன்னாரு, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ எடுத்து பாருங்க. பாலியல் வன்மமா இருக்கட்டும், ஜாதிய படுகொலைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயமா இருக்கட்டும், வளர்ச்சி இல்ல அது இல்லை இது எல்லா குற்றச்செயல்களையும் முதல் மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத். தமிழ்நாடு எங்க இருக்கு? நீ இந்த மாடலை கொண்டாந்து தமிழ்நாட்டுல திணிக்க பாக்குறியா அப்படின்ற கேள்வி வரும்ல. எனவே பாஜக என்பது இந்த மண்ணுக்கு தேவையற்ற ஒரு ஆணி, அது தேவையே கிடையாது. அதை வேற வழி இல்லாம வழக்குகளில் சிக்கி கொண்டவர்கள்,
ஈடிக்கு பயந்தவர்கள், மோடிக்கு பயந்தவர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஐயோ பாவம் தெரு வழியா ஒரு பஸ்ஸை தூக்கிட்டு அந்த மனுஷன் அலையுதான். இந்த பக்கம் ஒரு கோஷ்டி அலைய விட்டாங்க, அந்த பக்கம் ஒரு கோஷ்டி அலைய விட்டாங்க, அந்த பக்கம் இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்னு ஒரு குரூப் போகுது. எல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமா டைட்டில் மாதிரியே போய்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா இவன் பேரணியில் தமிழ்நாடுங்கிறான். அப்புறம் நாளைக்கு ஒன்னடுத்த வந்து ஊர்னியில் தமிழ்நாடுன்னு வருவானா, என்ன இலவு தெரியல. ஒரு கட்சி ஒரு சுலோகனை முன் வச்சுட்டாங்கன்னா விடுது. அதையே அப்படியே அது என்ன அர்த்தம் தெரியுமா? விஜய் எவ்வளவு டேஞ்சரான ஃபெல்லோன்னு சொல்றேன். நீங்க வந்து ஒரு கட்சி ஒரு சுலோகனை முன்வைத்து போகுது, நீ அதையே இது காப்பி பண்ற அப்படின்னு சொன்னா, ஒன்று அதை நீர்த்து போக செய்வது, ரெண்டாவது பாஜகவினுடைய அந்த பாயாசம் இருக்குல்ல, இவர்களுக்கு அது பாயாசம், அந்த பாயாசம் அப்படிங்கிறதை மறக்கடிக்க செய்வது, இதை நீர்த்து போக செய்வதும் அதை மறக்கடிக்க செய்வதற்குமான வேலை விஜயனுடைய அரசியலில் இருக்கு. தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழல்ல இருக்கு. இதனுடைய எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கேரளாவோட ஒன்றிய அரசுக்கு எதிரான எல்லாரும் ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடுன்னு வரும்போது விவாதம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி விவாதம் பண்ணுவாங்க, கேரளாவை பற்றி. ஆனா இங்க ஏதாவது அப்படி இருக்கா? நீங்க எப்படி கொண்டு போய் அவன் கையில அதை ஒப்படைக்கணுமோ அவன் செய்யக்கூடிய டாக்டிக்ஸ்க்கு பூரா நீங்க அடிபணிஞ்சு போனீங்கன்னா அதை மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்களா? விஜய் நல்ல ஒரு என்டர்டெய்னர், அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அவர் ஒரு நல்ல என்டர்டெய்னர், அவ்வளவுதான். அதோடு அவர் என்ன செய்யப்பட வேண்டும்? மதிப்பிடப்பட வேண்டும். அவர் அரசியலுக்கு வருகிறாரா? அவர் அரசியல் புத்தகத்தை அடிச்சு கொடுக்கட்டும், எல்லாரும் படிக்கட்டும். அதுல நியாயம் இருக்கு, அவருடைய பேச்சு செயல் இதுல எல்லாம் கரெக்ட் இருக்கு, பின்னாடி போட்டு தப்பே கிடையாது. யாரு அதை வந்து தடுக்க சார்? நீங்க நல்லா ஒன்னொன்னு புரிஞ்சுக்கங்க. நேத்து பூரா நான் மீடியாவை பாக்குறேன். இந்த அரசு வந்து பஸ் விடல மாநாட்டுக்கு, பஸ்ஸை பூரா கேன்சல் பண்ணிட்டாங்க, ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு செய்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? சாறை சாறையாக பஸ்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள். கேன்சல் பண்ண பஸ் எப்படி வரும்? அப்ப நீங்க வந்து நேரட்டிவ் செட் பண்றான் பாருங்க. இந்த அரசாங்கம் இதை நடத்த விடாமே தடுக்குறான். ஆனா காலையிலேயே இங்க வந்து எல்லாரும் படுத்துட்டாங்களாம். அது எப்படி வருவான்? பஸ் வராம எப்படி வந்தாங்க? அப்ப அதாவது ஒரு பொய்ய சொல்லணும்னு சொன்னா நீங்க அதிகாரத்துக்கு வாங்க, மக்கள்கிட்ட நல்லது செய்ய, அதெல்லாம் வேற. ஆனா ஒரு அரசை பற்றி சொல்லுகிற பொழுது எல்லாம் திறந்து விட்ட கூட்டம் மாதிரி போகுது. நீங்க ஒன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த லொகேஷன் தெரியுமா உங்களுக்கு? அந்த 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 பாரபத்தி நடக்கக்கூடிய லொகேஷன், அது எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம். அந்த இடத்துல நீங்க வந்து இந்தியாவிலேயே லொகேஷன் தேர்வு பண்ணிருக்கேன் பாருங்க, முட்டா பயிலுவ. இந்தியாவிலேயே கடந்த ஒரு மாசமாக அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய இடம் 108 டிகிரி மதுரை விமான நிலையம்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு. விமான நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இந்த மாநாடு நடக்கும். இன்னைக்கு எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு. அங்க அந்த அந்த வெயிலுக்கு எத்தனை பேர் நீங்க வந்து மதுரையினுடைய ரிங் ரோட்ல இருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய போர்வே சாலை, அதுல ஒரு 2-3 கிலோமீட்டர்ல தான் இந்த மாநாடு நடக்குது. அந்த மாநாடு கிட்டத்தட்ட விமான நிலையத்துக்கு ரொம்ப நெருக்கம். விமான நிலையத்துலதான் இந்தியாவிலே அதிக வெயில் அடிக்குதுங்கிறான். அங்க கொண்டு போய் அவனாவது மாநாடு போடுவானா? இல்ல, இப்ப இது மாநாடு போடக்கூடிய காலமா? முதல்ல இந்த வெயில், இவ்வளவு ஜனங்கள், அவனை ரசிக்கணும் தானே வாரான், அவனை சந்தோஷப்படுத்தணுமா வேண்டாமா? நீங்க பாருங்க, தரை விரிப்பை பூரா தூக்கிக்கிட்டு மேல உட்காந்துக்கிட்டு இருக்கான். தரை விரிப்புல மேல இருக்கு, உள்ள ஆள் இருக்கான். சரி, அந்த தரை விரிப்பு எவ்வளவு மெதுவானது தெரியுமா? தீப்பிடிக்கக்கூடியது. அது தீப்பிடிச்சா என்ன ஆகும்? அது அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு? இல்லாட்டா பந்தல் போட்டு நீ வந்து காலையிலே உன் ஆள் வந்துருவான்னு தெரியும்ல, அப்ப நீ மேல மூடு, பந்தல் போட்டு நிப்பாட்டு. ஏன் மற்ற மாநாடுகள்லாம் பந்தல் போட்டு நிப்பாட்டு இல்லையா? இல்லாட்டினா நீ மதியத்துக்கு மேலதான் நீ வரணும். மேடம், தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருந்தோம்? காலையில 5 மணிக்கு கிளம்புனா மதுரைக்கு வரலாம். காலையில 5 மணிக்கு கிளம்புனா மதுரைக்கு வந்துடலாம். நீ ஏன் ராத்திரி, நீ உனக்கு வந்து இடம் கிடைக்காத, இங்க போக எல்லாம் வந்து படுத்து கிடக்கா? வந்திருக்கிற எண்ணிக்கை 50,000மோ 1 லட்சமோ, நீங்க அவன் சொல்லக்கூடியது 15 லட்சம் 20 லட்சம் பாவியலா. மதுரையினுடைய மக்கள் தொகையை கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கடா. நீங்க வாட்டுக்கு அடிச்சு விடுறீங்க. நீங்க ஒரு சதுர அடிக்கு எத்தனை பேர் உட்காரலாம்? ஒரு சேர் போட்டு உட்கார்ந்தா 5 சதுரடி வேணும், இவ்வளவு வேணும், 5 அடிக்கு மேல இடம் வேணும். நீங்க அதை வந்து பெருக்கிக்கங்க அந்த இடத்த. எவ்வளவு பேர் சேர் போட்டுற முடியும் அந்த இடத்துல? அப்ப பூம் பண்ணி காட்டிட்டு போறான், அது வேற, அது அவனுடைய நோக்கம். ஆனா என்னன்னா, வரக்கூடிய உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. வியாழக்கிழமை தளபதி லீவ் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனவே நாங்கள் புதன்கிழமையே லீவ் போட்டு வந்து விட்டோம் இப்படின்னு ஒருத்தன் பேட்டி விட்டுட்டு இருக்கான். இது சரி, இது வந்து சரியான பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இல்ல, சரி ஆகாத பைத்தியம் அது பூரா. இது அதான் இங்க வந்து நிக்குது. அப்ப வியாழக்கிழமை லீவ் போடக்கூடாதுன்னு புதன்கிழமை லீவ் போட்டு நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறா.
பச்சை பச்சை குழந்தைகள் அங்க வந்து குடும்பத்தோட ஏதாவது வந்திருக்கான்னு தூக்கி போட்டு வேடிக்கை பார்க்கறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. பரிதாபமாவும் இருக்கு. ஒரு மாநாடு ஏற்பாடுகளை தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் செய்யல. ஆளுங்கட்சி நடத்தக்கூடிய மாநாடு லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. வர்றான், போறான், கலைகிறான், சாப்பிடுறான், எந்திரிக்கிறது. 2,00,000 பேர் 3,00,000 பேர் சேலம் மாநாட்டுக்கு வந்தாங்க. இந்த திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்ச நிமிஷமே 45 நிமிஷத்துல சாப்பாடு கொடுத்து 2,00,000 பேரை கழிச்சிட்டாங்க. அதுக்கான ஏற்பாடு இருக்கணும்ல. இது வந்து என்னன்னா, சின்ன பிள்ளைய தட்டக்காட்டுல விளையாண்ட கதைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. இந்த சின்ன பிள்ளைய தட்டக்காட்டுல விளையாண்ட கதை தான் இங்க நடக்குது. நீங்க 100 அடி கம்பத்தை ஊன்றவன் எத்தனை அடிக்கு ஆழம் தோண்டான? ஆழம் தோண்டாம அதை அப்பயே காங்கிரீட் வச்சு, அது என்ன விஜய் நிப்பாட்டி வைப்பாரு நினைச்சானோ, அப்படியே கையில இந்த சினிமாவுல கயிறை பிடிச்சி இழுத்தா நிக்கிற மாதிரி. அது சரிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் சுத்தி மேல பவுன்சர்ஸ் போட்டிருக்காங்க சார். அதுதான் பெரிய வேடிக்கை. அதான் சரிஞ்சு பாத்து விழுந்துச்சு. நேதாவுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பவுன்சர்ஸ் போடுறாங்க பாதுகாப்பு. அதான் கூத்து காட்டுறாங்க. நிப்பாட்டுறதுக்கு பவுன்சர் வர மாட்டானா? சார்ஜ் கிடக்கிறத பாதுகாக்கிறத யார் பாதுகாக்க போற? அதுலயும் ஒரு காவி துணியை தான் பொத்தி வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, காவி அங்க ஊரெல்லாம் பச்சை பச்சை துணி கிடக்குது. ஆனா அது மேல பொத்தி இருக்கிறத பாருங்க, காவிய பொத்தி வச்சிருக்கிறாங்க. அடக்கப்பட்டாங்க அந்த இடத்துல. அதை பூரா உள்ள பார்த்தா ஒரு பெரிய கூத்து தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க விஜய் வந்து பேச போற இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா நிகழ்ச்சி நிரல் இருக்கணும். நிகழ்ச்சி நிரலே கிடையாது. நிகழ்ச்சி நிரல் ஷெட்யூல் போடுவாங்கல்ல, 3 மணிக்கு இது, 3:50க்கு இது, 4க்கு இதுன்னு எல்லா கட்சியும் ஒரு இன்விடேஷன் போடும்ல. இது ஒரு அளவும் கிடையாது. அதை எப்ப பேச போறான், எப்ப வரைக்க போறான்னு யாருக்கும் தெரியாது. உடனே என்ன செய்யறாங்க, கூட்டம் வருவதை பொறுத்து அவங்க பேசுவாங்க. அப்படின்னு சொன்னா 3 நாளா படுத்து கிடப்பானாங்க. 4 மணிக்கு கொடியேற்றப்படும், 4:10க்கு தமிழ் தாய் வாழ்த்து, 4:20க்கு தலைமை உரை, அஞ்சலி உரை, விஜய் எழுச்சி உரை அப்படின்னு ஒரு இன்விடேஷன் இருக்கணும்ல. அதை பார்ப்பான்ல, பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி வருவான். ஆனா இவங்க அந்த பிளானே இவங்களுக்கு இல்ல. பூரா அப்படியே என்ன செய்யறது, இந்த செம்மறியாட்டு கூட்டம் வந்த மாதிரி அது வாட்டுக்கு வர வேண்டியது, போக வேண்டியது. இப்படி ஒரு ஏற்பாட்டை வந்து முதல்ல செய்வதே தவறு. முதல்ல ஒரு நிகழ்ச்சி நிரல் இல்லாத ஒரு மாநாட்டை நடத்துவதே முதலில் தவறு. அது வந்து நீங்க அவங்க கட்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த இடத்தில் நீங்க வந்து தமிழ்நாட்டுல பார்க்கக்கூடிய ஒரு நாகரிக மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு மண்ணுல இப்படி ஒரு ஆடு மாடு மாதிரி மக்களை அடைத்து கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அதை ஒரு நபர் வேடிக்கை காட்டுவதை அனுமதிக்கவே கூடாது. நேற்று அந்த கொடிக்கம்பம் சாய்ந்த நிலையிலேயே இந்த மாநாடு தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடு அகற்ற சொல்லி இருக்காங்க. அகற்ற சொல்லி இருக்கணும், அதை தடை செஞ்சிருக்கணும். என்னன்னா, ஆளுங்கட்சி எங்களை இப்படி பண்ணுதுன்னு கத்துவாங்க. அதுக்கு நீங்க வந்து அதை வந்து ஆய்வு செய்து, நீங்க அங்க மேடை போட்டிருக்கான், மேடை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? போக்கஸ் லைட் வச்சிருக்கான், அது கீழே சாஞ்சி விழுகுது. அது விழுந்து நொறுங்கி போச்சு. நேற்று காலையில ஒரு பையன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இறந்து போனா, மத்தியானம் கொடிக்கம்பம் சாயுது, சாயந்தரம் போக்கஸ் லைட் கீழே சாஞ்சு அப்படியே சில்லி சில்லா நொறுங்குது. விட்டுட்டாங்க சார். மழை வரக்கூடாதுன்னு யாகம் பண்ணாங்க, ஆனா கொடிக்கம்பம் சாயக்கூடாதுன்னு யாகம் பண்ணாம விட்டுட்டாங்க பாருங்க. கொடிமரம் வைக்கும் போது யாகம் பண்ணாங்க. அந்த போட்டோ வந்துருச்சு. ஆனந்த் அந்த இது சடங்கு சுத்துற புள்ள உட்காரு, அது மாதிரி ஆனந்த் உட்கார்ந்து இருக்காப்ல. ஆமா, உட்காந்து அதுல வந்து அந்த வேலை அவருக்கு ஒரு மாலையை போட்டு, அவர் மாலையை போட்டு அந்த கொடியில ஏற்றி விட்டு இருந்திருக்கணும் ஆனந்த. இது அவள் தலைமையில தான் அந்த வேலையே நடந்துச்சு. ஆக இவ்வளவு கூத்தையும் அவங்க என்ன செய்யறாங்க, நீங்க வந்து அது வந்து அவங்க மாநாடு நடத்தட்டும், மக்கள் வரட்டும், பார்க்கட்டும், விஜய் ரசிக்கட்டும், அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த மக்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து ஒரு அறிவுசார் சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதுதான் வேதனையான ஒரு விஷயம். நீங்க இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்யற பொழுது, நீங்க இளையராஜா வந்து கச்சேரி நடத்துற, ஏஆர் ரகுமான் கச்சேரி நடந்துச்சு. அந்த ஏஆர் ரகுமானுடைய கச்சேரிக்கு லட்சக்கணக்கில் ஆளு திரண்டு வந்துட்டா, ஏற்பாடு சரியில்லை, பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு விவகாரம்ல இப்ப ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா? எந்த ஒரு பொது நிகழ்ச்சியாகவும் இருக்கட்டும், அந்த பொது நிகழ்ச்சி மக்கள் கூடக்கூடிய நிகழ்ச்சி முறையான ஏற்பாடுகளோடு, பாதுகாப்பு வசதிகளோடு அது நடத்தப்பட வேண்டும். அது மாநாடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. நீங்க மதுரையில் அதிமுக மாநாடு நடத்தினாங்க. அங்க கடைசியில பார்த்தா ஒரே புளிச்சோறு, பூரா பூசணம் முடிச்ச புளிச்சோறு மாதிரி எல்லாம் கிடக்குது. அதுக்கு முன்னாடி இவர் இப்ப நடத்துறாரு. இப்ப சாயந்தரம் அது என்ன, நீங்க வந்து சேர் வந்து இருக்குல்ல பிளாஸ்டிக், அதையே கூழ் மாதிரி இப்படி காட்டுறாங்க. அதை கூழாக்கிட்டாங்க உட்காந்து. இந்த சேர் விக்கிரவாண்டியில சேர் வந்து என்னைக்காவது அந்த பிளாஸ்டிக் சேர் கூழ் மாதிரி இப்படி உதுத்து காட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து நாடி நரம்பு ரத்தம் சதை அத்தனையிலையும் வெறி ஏறி தளபதி தளபதின்னு சொல்லிட்டான் போல தெரியுது. சேரை சொல்லி முடிச்சிட்டான். இதுக்கு கேரளாவில் வந்து சேர் வருது அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தத்துல பார்த்தா விஜயனுடைய மாநாடு அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல்
மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, இவ்வளவு காலம் அரசியலை கற்ற மக்களுக்கு ஒரு எவ்வளவு அறிவுசார் அரசியலை இவர்கள் சொல்ல போகிறார்கள். இன்னைக்கு திருமாவளவன் மேடையில பேசுறாரு, ஒரு மாநாட திருச்சியில போடுறாரு. அந்த மாநாட்டுல மதச்சார்பின்மை என்பதை பத்தி எவ்வளவு நேரம் பேசுறாங்க, சனாதனத்தை பற்றி எவ்வளவு நேரம் பேசுறாங்க, சமூக நீதியை பற்றி எவ்வளவு நேரம் பேசுறாங்க. ஒரு எஜுகேஷன், அங்க வரக்கூடிய கூட்டம் இதே அளவுக்கு தான் திருச்சியில அந்த மாநாட்டுக்கு நான் வந்தேன். எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய ஆட்கள் உட்கார்ந்து இருந்தாங்க, எவ்வளவு அழகான ஒரு அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் பயிற்சி, அரசியல் தெளிவு கொடுக்கப்பட்டதா இல்லையா? நீங்க ஆனா என்ன சொல்லுவான் தெரியுமா, இவர்கள் நாகரிகமற்றவர்கள். யாரு அந்த கூட்டத்துல வந்து திருச்சியில உட்கார்ந்து இருந்தால அவெல்லாம் இவர்களுக்கு நாகரிகமற்றவர்கள் சமூகத்துல. ஆனா சேர நொறுக்குவான், எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு போவான். அவர்கள் ரொம்ப நாகரிகத்தில் உயர்ந்தவர்கள். நீங்க எப்படி நேரட்டிவ் செட் பண்றான் பாருங்க. ஆக நீங்க அதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாநாடை பொறுத்த மட்டும் ஒரு மாநாடு நடத்துனீங்க, சரி புதுசா வந்தீங்க, தெரியல, அதுல ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டீங்க. ரெண்டாவது மாநாடு அதுக்கு ரொம்ப குடிக்க தண்ணி இல்ல, காலையில இருந்தே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்க காலையில இருந்தே நீங்க வந்து நான் தான் சொல்றேன்ல, 106 இன்னைக்குமே இந்த பிரச்சனை இருக்கு சார். காலையில இருந்து தண்ணி கேட்டதுக்கு தலைவர் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணி கொடுப்போம்னு பவுன்சர்ஸ் சொல்லி இருக்காங்க. தண்ணி இல்லாம கழிவறையில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. ஆமா, நீங்க வந்து அது பூராமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தண்ணி இல்லாம இப்ப எனக்கு பொதுவான தகவல் என்னன்னா ஒரு 10-15 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. 108 டிகிரி வெயில் அடிக்கிற இடத்துல கொண்டு போய் மாநாட போட்டு பந்தலும் இல்லாம ஒண்ணும் இல்லாம நீ உட்கார வச்சீங்கன்னு சொன்னா என்ன கதிக்கு ஆகும்? சரி, இது வந்து ஒரு செய்தியாகவே என்ன ஆகும்? இந்த சமூகம் எப்படி ஏத்துக்கிட்டுச்சுன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு முறைப்படுத்தணுமா இல்லையா? நீ கட்சி ஆரம்பிச்சு நீ ஜொலிச்சுக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிறவெல்லாம் ஜாகனா அதை பார்த்து மத்தவெல்லாம் வருத்தப்படணுமா? அப்ப நீங்க நீங்க மதியத்துக்குள்ள அது என்ன கதிக்கு ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா பல பேரு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கு. அந்த கட்சியில மத்த கட்சியிலேயே இல்லாத ஒரு சேஃப்டி அந்த கட்சியில என்ன இருக்குன்னு தெரியுமா? டக்குன்னு மரத்துல ஏறிடுவான். அதுதான் பிரச்சனை. அழகா இல்ல, அழகழகான நீங்க மரங்கள்ல ஃபுல்லா ஏறி உட்காந்துட்டான்னு வைங்களேன், பிரச்சனை இருக்காது. அது மத்த கட்சியில இல்லாத ஒரு டேலண்ட் அந்த கட்சியில இருக்கு. இது நீங்க டவர்ல உட்கார்ந்து இருப்பான், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் வேப்ப மரத்துல 2வது கிளையில உட்கார்ந்து இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்க அரச மரத்துல 6வது கிளையில உட்கார்ந்து இருக்கேன். அவங்களுக்குள்ள அழகா பரிமாறிக்கிறாங்க. அதனால அந்த பிரச்சனை இங்க இல்ல, அது தப்பிச்சுக்கிடுவாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைய குழந்தை குட்டியை எங்க வைத்து தப்பிக்கும்னு தெரியல, பார்க்கலாம். ஆனா விஜயினுடைய இந்த அரசியல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு நாகரிகமான முறையாக இந்த ரசிக மனநிலையிலிருந்து மாறி ஒரு அரசியல் மனநிலைக்கு கொண்டு வந்து அதை நடத்துறதுக்கான முயற்சிகளை அவர் மேற்கொள்ளணும். ஆனா அவரை அதுக்காக அவங்க கொண்டு வரல. அது வந்து அந்த அந்த குரூப் இருக்கு, நம்ம ராஜதந்திரி இருக்கார்ல, துக்குலக்கு ராஜதந்திரி, அவர் வந்து நின்று பேசுவார் பாருங்க ஏப்ரல் 14ஆம் தேதி. அவர் அந்த எப்படி இந்த பிளானிங் மெத்தடு இது நாங்க எப்படி பண்ணனா, நீங்க வந்து சாக்கடையை அள்ளி ஊத்தணும்னு நாங்க முடிவெடுத்தோம், அதுக்காக விஜய் கொண்டு வந்தோம்னு பேச விஜயவே இருந்தாலும் சாக்கடையை சொல்லுவா பாருங்க. துக்குலக்கு விழால பார்ப்போம். துக்குலக்கு விழால நம்ம இப்ப பேசுறது எல்லாத்துக்குமே என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா ஒரு ஆதாரம் வேண்டாம், வெயிட்டிங் ஏப்ரல் 14 துக்குலக்கு விழாவுல நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அவரே வந்து சொல்லிடுவாரு. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியும் சொன்னோம், இவரு ஓபிஎஸ் போய் கல்லறையில உட்கார்றதுக்கு இவங்கதான் காரணம் அப்படின்னு சொன்ன. என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. நமக்கு அப்ப ஆதாரம் சொல்ல தெரியல, நடக்கிற விஷயத்த வச்சுதான் சொல்ல முடியும். திருவள்ளுவர் வந்து வெள்ளைச்சேர் இப்படிதான் உடுத்திருப்பாரு அப்படின்னு எதை வச்சு சொன்னாங்க? அவர் எழுதியிருக்கிற எழுத்தை வச்சு அந்த காலத்தை வச்சுதான் அவர் இந்த உடுத்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப காவிய போடுறாங்க, நீங்க திருவள்ளுவருக்கு வெள்ளை அப்படின்னு சொன்னா திருநாவுக்கரசர் வந்து மடத்தை விட்டு வெளியேறி வரும்போது வெண் புடைவை மெய் சூழ்ந்து வெளியே வந்தார் அப்படின்னு பெரிய புராணத்துல இருக்கு. சமணராய் இருந்தவர் சைவரா மாறும்போது வெண் புடைவை மெய் சூழ்ந்து, அப்ப சமணர்கள் வெண் புடைவை சூழ்ந்தவர்கள். அதுல இருந்து வெள்ளையா அவங்க வெள்ளை. 2வது இல்லறத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்க வந்து துறவரத்தை ஏற்றுக்கிட்டா காவி உடுத்துவான். இல்லறத்தை காமத்து பால் எழுதிய திருவள்ளுவருக்கு காவி எப்படி உடுத்த முடியும்? உடுத்தவே முடியாது. இவங்களுக்கு காவியை உடுத்திக்கிட்டு கன்றாவித்தனம்லாம் இவங்க பண்ணுவானுங்க, அது வேற. அதே மாதிரி அவனுக்கு வள்ளுவரை நினைச்சிட்டானுங்க. அதனால இது வந்து ஒரு பாட்டு. ஆக இந்த இந்த நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து நடைபெறக்கூடிய அரசியல். இது வந்து திமுகவுடைய வாக்குகளை அப்படியே விஜய் ஷிஃப்ட் பண்ண போறார் அப்படின்னு சொன்னா, விஜய்க்காக அந்த அளவுக்கான ஒரு அரசியல் ஆற்றல், அரசியல் தெளிவு, ஒரு
அப்பீல் விடக்கூடிய தன்மை, மக்கள்கிட்ட வேண்டுகோள் வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் விஜய்க்கு இல்ல. ரொம்ப கவலையே பட வேண்டாம். நான் சொல்றேன் தேர்தலுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா 2016 என்ன நடந்ததோ அதே இப்போதும் நடக்கும். நீங்க 2014 அதிமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வந்தது. அப்ப மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு நின்னுச்சு. நீங்க ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் பிரிஞ்சு அங்க என்ன செய்யல, போகல. எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள் பிரிஞ்சு போச்சு. அதிமுக மீண்டும் 2வது முறையாக வெற்றி பெற்றார்கள். 2021 தேர்தலையும் நான் சொல்றேன், திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அதிமுக வாக்குகள்ல ஒரு பகுதி திமுக கூட்டணிக்கு செல்லும், ஒரு பகுதி வாக்குகளை விஜய் பெறுவார். அதிமுக பாஜக கூட்டணி 3வது ரவுண்டுக்கு போறதுக்கு கூட பல தொகுதிகளில் வாய்ப்பு இருக்கு. திமுக மீண்டும் வெற்றி பெறும், அதான் அதிகாரத்தை நோக்கி செல்லும். அதுதான் இப்ப அரசியலாளர்களுடைய கணிப்பும் அதுதான், கல யதார்த்தமும் அதுதான். ஏன்னா இவங்க காட்டுற இந்த காமெடி ஷோஸ் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே இவர்களுக்கு எதிராகவே அது மாறும். அதனால் குருமூர்த்தியினுடைய அந்த ஃபார்முலா டேபிள் இருக்குல்ல, நான் அந்த டேபிளை ஜூம் பண்ணி 6 டேபிள் போட்டு வச்சிருக்காங்க. அந்த 6 டேபிளையும் பார்த்தாச்சு. அந்த 6 டேபிள்ல எப்படி எல்லாம் மேப் போட்டு வரைஞ்சி இந்த இடத்தில் கார் சென்று கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல டம்முன்னு வெடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஆனா அந்த கார் டைவர்ட் பண்ணி வேற பக்கம் போயிடும். எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு அடுத்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்ல சினிமாவில. அதே மாதிரி தான் இவங்க 6 மேப்பு போட்டிருக்காங்க, என்னென்ன வகையில இதை கையாள்வது அப்படின்னு சொல்லி. நீங்க தமிழ்நாட்டுக்காரனுக்கு எந்த சந்துக்குள்ள ஓடணும், எந்த பொந்துக்குள்ள ஓடணும் அந்தந்த ஊர்க்காரனுக்கு தெரியும். அது அமெரிக்காக்காரனுக்கு தெரியாது. அமெரிக்காக்காரன் ஈராக்ல மாட்டிக்கிட்டது அதான். அவன் ஊர்க்காரன் திரண்டு அடிச்சா எந்த சந்துக்குள்ள ஓடணும்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது ஓடிடுவா தப்பிச்சு. ஈராக்குள்ள போய் அமெரிக்காக்காரன் மாட்டிக்கிட்ட மாதிரி இப்ப குருமூர்த்தி என்ன செஞ்சுக்கிட்டாரு, குஜராத்ல இருந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறாரு. செம்ம அடி வாங்குவாங்க. அந்த அடி வாங்கின வழியோட துக்குளக்கு விழாவுக்கு வருவாரு. ஜலத்தை அள்ளி நாங்கள் எப்படி ஊத்தினோம் தெரியுமான்னு பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு 10 நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நிறைய அரசியல் தேர்தல்கள் களத்தை எல்லாம் பார்த்தாச்சு. அதனால நீங்க 2031 அஜித்துக்கும் வெயிட்டிங், அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. மாற்று அரசியலோடு, மாற்று கருத்தியலோடு, சிறந்த கருத்து. நீங்க திராவிட கருத்தியலை விட ஒரு உயர்ந்த கருத்தியல் வடிவத்தை ஒருத்தன் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நின்று நான் அதை கொண்டு போறேன் அப்படின்னு, நீ நல்லா இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க. பவன் கல்யாண் வரும்போது பாத்தியல்ல, நான் பொது உடைமை தோழர்கள்ட்ட எல்லாம் அதான் பேசுறேன். பவன் கல்யாண் வரும்போது ஆந்திராவில் இதே மாதிரி ஷோ காமிச்சாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் கூப்பிட்டீங்க. யாரு கூட? பவன் கல்யாண் கூட. பவன் கல்யாண் பார்த்தா போராட கூட இப்ப விஜய்க்கு எப்படியா அதே மாதிரி தான் இங்க ஆந்திராவில ஊன்னாங்க. கடைசிய பொட்டியை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. என்னடா கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் எங்கடா போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதை ஒரு 60வது சினிமாவாக 61வது சினிமாவா பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டானுங்க. அது இங்க ஓட்டு இல்லை. அதுக்கு முன்னாடி திரும்பி வந்துட்டாங்க அந்த பவன் கல்யாணம். அப்ப அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 21 சீட்டை வாங்கி ஒரு 17 சீட்டை ஜெயிச்சு உடனே துணை முதல்வர்னு ஆயிட்டு அந்த ஆளு எப்படி ஒரு அரலூசா திரியிறானோ அதே போன்ற ஒரு சூழலை விஜய்க்கு என்ன செஞ்சிருவாங்க, ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. விஜய் விஜய்க்கு தெளிவான அரசியல் இல்லை, தெளிவான பார்வை இல்லை. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தூக்கி கொண்டு வருகிற பொழுதே அவராக அவர் வரவில்லை என்பது பளிச்சென்று தெரிகிறது. அதில் விஜய் வீழ்ந்து விடுவார், விஜய் வீழ்ந்து விடுவார், விஜய் வீழ்த்தப்படுவார். விஜய்க்கு நல்ல நோக்கம் கூட இருக்கலாம், ஆனா விஜய் போயிருக்கிற இடம், அவரை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே RSS சார்ந்தவர்கள். நீங்க ஒரு கட்சியிலேயே உலகத்திலேயே ஒரு கட்சிக்கு ஆடிட்டரே பொருளாதாரம் மாறிக்கிட்டது. தொழில ஆடிட்டரா இருப்பாரா, கட்சிக்கு பொருளாதாரா இருப்பாரா. அப்புறம் இன்னொருத்தன் போய் கைது பண்ண ஆளே அப்படியே போய் அவன் அப்படியே கட்சியில சேர்ந்து உடனடியாக அவன் IRS பதவியை ராஜினாமா பண்றான். மத்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்படி ஒரு ஆளு பக்கத்திலேயே ஓவர்னு சொல்றதுக்கு ஒருத்தனை, அதுக்கு பின்னாடி ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தன், அந்த ஆள் அங்க உள்ள போய் நின்றுக்கிட்டு அவன் இப்படி சுத்தி அதே ஒரு புஜ்ஜி ஆனந்த் ஏற்கனவே அவரு பிஜேபியினுடைய RSS ஒரு ரோலு. இப்படி சுத்தி நின்றுக்கிட்டு விஜய் நடுவுல என்ன செஞ்சிருக்காரு, மாட்டிக்கிட்டு இருக்காரு. S.A. சந்திரசேகர் முடிஞ்ச வரைக்கும் கத்துறாரு, இது விளங்காத கோஷ்டி, இது விளங்காத கோஷ்டின்னு சொல்லிட்டு, ஆனா மாநாட்டுக்கு வரிசையில போய் உட்காந்துக்கிறாரு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எனவே விஜயினுடைய வருகை அது ரசிகர்களை உற்சாகப்படுத்தலாமே ஒழிய அரசியலை அது உற்சாகப்படுத்தாது. அரசியலுக்கு உதவியாக அது இருக்காது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அது உதவாது.
அதை நோக்கி அரசியலை விஜய் செய்யும் பொழுது நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.